மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற வகையிலே மிக சிறப்பு பெற்ற திருத்தலம் ஐயாறு. நம்ம வாழ்நாள்ல ஒரு முறையாவது சென்று தரிசிக்கக்கூடிய திருத்தலம். தலைமரம் வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரம். தீர்த்தம் 5 தீர்த்தம் நம்ம பார்த்தோமே, 5 ஆறுகள்: காவேரி, அரசிலாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டின்னு 5 தீர்த்தம். அது மட்டும் இல்லாம சப்த ஸ்தான தலங்கள்ல ஒண்ணு. ஸ்தான தலங்கள்னா என்னன்னா சிறப்பு வாய்ந்த திருத்தலம். அது 7 ஊர். சப்தம்னா 7, சப்த கன்னியர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. சப்தம்னா 7, சப்த ஸ்தானங்கள்னா 7 சிறப்பு பெற்ற ஊர்கள். அந்த 7 சிறப்பு பெற்ற ஊர்கள் என்னன்னா ஐயாருக்கு மிக அருகாமையில் இருக்க ஊர்: திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்தானம், அதோட திரு ஐயாறு. இந்த 7 ஊரும் இருக்க சாமி எல்லாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரே இடத்துல வந்து ஐயாரப்பர் திருக்கோயில்ல வந்து கண்ணாடி பள்ளக்குள்ள எழுந்தருளி இந்த 7 ஊருக்கும் சென்று திரும்ப ஐயாரப்பர் ஐயாற்றுக்கு வருவார். அற்புதமான தலம். வழிபட்டவர் பார்த்தீங்கன்னா அந்த திருவையார சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர் வழிபடலையம்மா அப்படின்னா மாணிக்கவாசகர் வந்து புறத்துல வழிபடாவிட்டாலும் அகத்தினால வழிபட்டார். ஐயாறு அதனில் சைவனாகி அப்படின்னு அகத்தால வழிபட்ட தலம் வைப்புத்தலம். சேக்கிலார் பாடியிருக்காரு, நந்தி தேவர் வழிபட்டிருக்காரு, லக்குமி வந்து வழிபட்டிருக்காங்க, இந்திரன், வருணன், வாலி, சேரமான் பெருமாள் நாயனார், ஐயடிகள், காடவர்மோன், பட்டினத்தார் மற்றும் அருணகிரியார், இத்தனை பேர் வந்து வழிபட்ட தலம் தான் நம்ம ஐயாறு, திருவையாறு. அது மட்டும் இல்லாம பல சிறப்புகளை பெற்றது ஐயாறு திருத்தலம். நந்தி தேவர் வந்து 7 கோடி முறை உருத்திர மந்திரம் செலுத்ததுனால ஐயாற்று பெருமானே வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணிருக்காரு. யாருக்கு? நந்திய பெருமானுக்கு. சாமியே வந்து நந்திய பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அந்த தீர்த்தங்கள்லாம் 5 ஆறுகளாக பெருக்கெடுத்து ஐயாறுன்னு பேர் பெற்றது. அது மட்டும் இல்லாம நந்திய பெருமானுக்கு திருமணம் நடந்த அற்புதமான திருத்தலம். அந்த தலமெல்லாம் போய் நம்ம வாழ்க்கையில யாராவது குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறுதுன்னா போய் வழிபட்டா நந்தி திருமணம் கண்டால் முந்தி திருமணம் நடக்கும் பழமொழியே உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை தானே பூசித்துக் கொண்டார். யாரு? ஐயாறு அப்பர். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிவாச்சாரியார் இருக்கார். அவர் ஐயாறுக்கு தினம் பூசித்து கொண்டு வர்றார். 30 திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். அந்த ஐயாரப்பரை தினம் பூசித்து கொண்டு வரக்கூடிய காலத்துல பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா கைலாயம் போடுறது. அது எல்லா பேருக்குமே விண்ணப்பம் பண்ணலாம். சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணா எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்றதில்லை. அந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணி கிடைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு நவகிரக சுவாமிகள் வந்து திருக்கைலாயம் போய் இடையிலே வந்து சுவாமியே ஆட்கொண்டு ஐயாத்துல வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமான ஒரு யாத்திரை, கைலாய யாத்திரை. அந்த கைலாய யாத்திரையினுடைய விளைவை அம்மா அவர்கள் உணர்த்தியிருக்கு. கம்பம் முத்துப்பாண்டி விழா பத்திரிகை அவர்கள் சார்பாக இந்த கோமதி சக்கரத்தை சிவனடியாக சார்பாக கொடுப்பதில் அடியை பெறுவதற்கு நால்வர் நமக்களித்த சன்மார்க்கத்தின் 4 வழிமுறைகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் வழிகள் ஆகும். வழிகள் அனைத்திற்கும் நமது உடலில் வாசலாக இருப்பது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஞான இந்திரியங்களே. ஈசனடி போற்றி என்பது மாணிக்கவாசகர் அருளியது. ஞான இந்திரியங்களில் ஒளியை கொடுப்பது கண்மணிகளே.
கண்மணிக்குள் இருக்கும் சிவனை அடைவதற்கான வாசல் அடைக்கப்பட்டுள்ளது. கண்ணுதலால் தன்கருணை காட்டி மும்மலம் மறுத்து மணிவாசலை திறந்து சிவ ஒளியை காண சரியை கிரியையில் பயணித்து யோகத்தை பயிற்றுவித்து ஞானத்தை நோக்கி அழைத்து செல்லும் இளைய விஷ்ணு ஆனந்த் காவியா அவர்கள் இணைந்து நடத்தும் இறைவி கவின்கலை மற்றும் நுண்கலை பள்ளி ஆன்மீக அமைப்பு திருவையாறில் திருக்கைலை என்ற தலைப்பு. இந்த தலைப்பு நானா தேர்ந்தெடுக்கல. இந்த விழா குழுவினர் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அருமையான தலைப்பு, திருவையாறில் திருக்கைலை. திருவையாறு நமக்கெல்லாம் தெரிந்த திருக்கோயில். ஐயாரப்பர், அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர். 5 ஆறுகள் பாய்வதனால அதுக்கு ஐயாறுன்னு பேர் வந்தது. அரிசிலாறு, காவேரி, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஆறுகள் பாய்வதனால அதுக்கு திரு ஐயாறு ஐயாறுன்னு பேர் வந்தது. சாமிக்கு ஐயாறு அப்பர்னு பேர். செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆடிக்கும் வந்தனர் வாழ்கின்ற இடமே சிற்றம்பலமாக கொண்டு பட்டம் ஐய வல்லானுக்கு வல்லாண்டு குருதுமே. திருநாவுக்கரசு வளர் திருப்பம்பி நெறியாளர் வருஞானதவ முனிவர் வாகீசராய் வெட்டிகள் பெருநாவசீர்வரங்கள் ஒருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு துணை செய்ய பொன்னாவை உணராதே. மெய்யடியார்கள் சித்தம் என்றும் நிலவக்கூடிய திருப்பதிகம். ஞாலமுய்ய நாமுய்ய சைவ நன்னறியின் சீலமுய்ய எம்பிரான் சுந்தரர் அவர்தம் திருவாயால் அருளிச் செய்யப்பட்ட செந்தமிழ் பயனாய் உள்ள பதிகம் இத்திருத்தொண்ட திருப்பதிகம். தேவாசிரியன் என்கிற மண்டபத்தின் திருமிகு மண்டபத்தின் முன்பு நின்று திருவாய் மலர்ந்தருளிய ஆரூரர் அடிமை பதிகம் நிறை சொல் மாலை விண்ணப்பம் செய்யப்படுகிறது. தொல்லைமால் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகர் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையாள் தொழுது அன்பு சேரத் தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்று அழியா வீரத்தார் எல்லார்க்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்டத் தொகை பதிகம் அருள் செய்வார் எம்பிரான் நம்பிகள். அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இதற்குரிய பண் கொள்ளிக்கவ்வானம், ராகம் நவரோஸ், தாளம் கண்டச்சாப்பு. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் ஏன் தில்லை வழந்தனலம் அடியார்க்கும்
அடியேன் திருநீல கண்டது குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாக மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் திரிபொழில் சூழ் குன்றையார் பிறன்மிண்டற்கு அடியேன் அல்லி மென்முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஏ